அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கு டெய்லி நம்ம கஞ்சியை தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி டின்னர் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பூரிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். அதுக்கு அடுத்து இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கேரட், உப்பு, மஞ்சள்தூள், பூண்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது கூட சாம்பார் பொடியும் 1/2 டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இது வெந்துக்கிட்டு இருக்க கேப்லேயே வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலை மாவு லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு அதை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து சாம்பாருக்கு தேவையான காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை மாற்றி வச்சுட்டு அதே குக்கர்லேயே பொங்கல் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1க்கு 3 தண்ணி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து நமக்கு ஸ்வீட்டுக்காக நான் இன்றைக்கி வந்து கேசரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். கேசரி வந்து நம்ம எப்போதும் ஒரே மாதிரியே செய்யலாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து நான் ஆப்பிள் கேசரி தான் ரெடி பண்ணேன். ஆப்பிள் கேசரி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வேறு ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதையும் நான் ரெடி பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும். அடுத்து ஒரு பக்கம் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அதை கரண்டிலே நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தட்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி நல்லா சீவி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து சாம்பாருக்கு தேவையான புளி சேர்த்துட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்து ஒரு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அப்படியே ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். பூரி போட்டுட்டு இருக்கும்போது இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. அப்படியே வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இஃப்தாரை முடிச்சுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக வடை போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து உளுந்து வடை தான் போட்டிருந்தேன். வழக்கம் போல் இஃப்தாராக இல்லாமல் இன்றைக்கி ஒரு டின்னராகவே பிளான் பண்ணதுனால ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெருநாள் எஃபெக்ட் வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்னால் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய இஃப்தார் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இஃப்தார் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.